Good morning students, I am MRK. Today class 11th standard Max chapter 2 Algebra exercise 2.9 partial fraction பற்றி படிக்க போகிறோம். Important sum for 5 mark only. 9th sum. ஓகே, நம்ம வந்து அதில் கான்செப்ட் என்னென்னா டினாமினேட்டரோட டிகிரி அதிகமாக இருக்கணும், டினாமினேட்டர் டிகிரி அதிகமாக இருக்கணும் எதோட நியூமரேட்டரை விட, இதுதான் கான்செப்ட்டு. அப்போ இதில் எக்ஸ் இருக்குது இதில் நியூமரேட்டர், இது கரெக்டாக ஓகே கணக்கு. அப்போ நம்ம கணக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லையில் பார்த்து கொஸ்டின் எடுத்து ஃபேக்டரை பிரிக்க தெரியணும். கீழே உள்ள ஃபேக்டரை டினாமினேட்டர் உள்ள ஃபேக்டரை நமக்கு தனித்தனியாக பிரிக்க தெரிஞ்சால் தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சரியா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்குங்க. கொஸ்டினை எடுத்துட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 12 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயரோட 1 அதோட மினிமைஸ் பண்ணோம்னா, ஒரு இதை வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா, எதை டிகிரியை குறைச்சோம் அப்படின்னா எம்டியாக 1, அதாவது 1ன்னு அர்த்தம். ப்ளஸ் தனியாக ஒரு ஃபேக்டர் இருக்கு பாரு, அது என்னது? எக்ஸ் மைனஸ் 2. இந்த ரெண்டு ஃபேக்டரையும் அப்படி தனித்தனியாக பிரிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 1, அதிலேருந்து 1 குறைச்சோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1. சில பேர் 1 2ன்னு மாற்றி போடுவாங்க, எல்லாம் ஒன்று தான். ஏ எழுதிக்கோ, பி எழுதிக்கோ, சி எழுதிக்கோ, இதுதான் ஆன்சர். ஸோ கரெக்டாக பிரிக்க தெரியணும். ஓகே, இப்போ நான் எல்சிஎம் போட்டோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்து எழுதணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடை பார்த்து எழுதிட்டேன். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 2 வரும். ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 சொல்கிறத கவனிச்சிக்கோ. ப்ளஸ் இது ரெண்டில் அடிச்சிட்டோம்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் 1, இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அது 2 டைம்ஸ் இருக்குது. இதில் 2 டைம்ஸ் இருக்குது. 1 டைம் அடிச்சிட்டோம்னா 1 டைம் மிச்சம் இருக்கும் இதில். இப்போ அதில் ஒரு டைமு இது ஒன்று இருக்குல்ல, அது ரெண்டும் சேர்ந்து மேலே போகும். பியில் போய் சேர்றையில் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2ன்னு போய் சேரும், மல்டிப்ளை ஆகும். புரியுதா சொல்கிறது? ப்ளஸ் சி, இதில் எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிவிட்டு இது மட்டும் இருக்கும். அப்போ அது மேலே போகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் கணக்குடைய பொசிஷன். புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. டக்குன்னு கிராஸ் மல்டிப்ளை அது இதுன்னு பண்ணிடாத. தெரியலன்னா பக்கத்தில் கேட்டுக்க பசங்கள்கிட்ட, அப்படி இல்லைன்னா டீச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க. ஓகே, கூச்சப்படக்கூடாது. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, இந்த டினாமினேட்டரையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக எழுதினோம்னா என்ன வந்துடும்? எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 1ன்ற ஒரு ஃபேக்டரு, இன்னொன்று வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ற ஃபேக்டர் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர். ஓகே, குட். இப்போ நம்ம இதுதான் அந்த டீச்சர்ஸ் நமக்கு நடத்தி கொடுக்குற ஒர்க்கு இதுதான். இதுக்கப்புறம் நம்ம தான் அந்த ஒர்க்கை பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக ஃபேக்டரை பார்த்து போடுவேன். எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபேக்டர் இருக்குது பாரு, அப்போ போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டினா என்ன ஆகுன்னு பாரு. 2 ப்ளஸ், ஏன்னா மைனஸ் 2 இருக்குது, ப்ளஸ் 2 போடுறேன். அப்போ 2 ப்ளஸ் 12 என்ன வந்துடும்? 14 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். இது 2 ப்ளஸ் 1 என்ன வந்துடும்? சாரி, இங்கே 2 போட்டால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இங்கே 2 போட்டால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் கிடைக்கும். 3 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 9c அப்படின்னு வந்துடும். அப்போ கீழே இறக்கி விட்டோம்னா 14/9 ஈக்குவல் டு என்னடா தம்பி? சி அப்படின்னு அர்த்தம். அந்த டேரெக்டாக வேகமாக எடுத்துகிட்டேன் ஆன்சரை. பழைய போல எடுத்துட வேண்டியதான். அடுத்து எக்ஸஸ் ஈக்குவல் டு புட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு 1ன்னு -1ன்னு எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேக்டர் வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதனால் -1 எடுக்கிறேன். -1 போட்டோம்னா 11 ஈக்குவல் டு இது ஏ -3ன்னு வந்துடும். -1 போட்டோம்னா ப்ளஸ் பின்னு போட்டோம்னா இது 0 ஆயிரும். பி இன்ட்டு 0 ஆயிரும். இதுவும் என்ன ஆயிரும்? சி இன்ட்டு 0 ஆயிரும். சி இன்ட்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா +1 -1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 11 ஈக்குவல் டு -3a. அப்படி கீழே இறக்கி விட்டு மல்டிப்ளை இது. அப்போ ப்ளஸ்ன்னு சொல்லி விட்டுறாத. மல்டிப்ளை எங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். 11/-3 ஈக்குவல் டு என்னது? ஏ அப்படின்னு. இல்லை, ஏ ஈக்குவல் டு -11/3. ஓகேயா? இப்படி இறக்கி விட்டு அம்புக்குறி அங்கே வச்சு டேரெக்ஷன் போட்டு அப்புறம் நீ மாற்றி அளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. 3/11 அந்த மாதிரி எழுதிடுறாங்க, 9/14 எழுதுறாங்க. எப்படி யோசிச்சு எழுதுறாங்கன்னு தெரியல. சிக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை கீழே இறக்கியிருக்கேன், அதே மாதிரி ஏக்கு பக்கத்தில் உள்ள நம்பர், ஏன்னா அதானே ஃபைன் பண்ணணும். அப்போ அதை வச்சுட்டு பக்கத்தில் உள்ள நம்பரை இறக்கி விட்றா. இது யாரையும் வித்தியாடா உங்களுக்கு? மல்டிப்ளையாக இருக்குது, அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். யோசிச்சு பாரு. சரிங்களா? ரைட்டு. அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையானது சி வேணும். அப்போ காமனாக வந்து ஏதாவது ஒரு நம்பரை போட்டு, போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஏபிசி எடுத்துகிட்டு ஆன்சர் எடுத்துருவோம். சரிங்களா? 0 போட்டால் 12 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 -2 ப்ளஸ் சி இன்ட்டு 1. அப்போ 12 -2a -2b ப்ளஸ் சி. ஓகே, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 12
-2 into 11 by -3 -2 into 14 by பி தானே கண்டுபிடிக்கணும், சிக்கு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சிக்கு தான் நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ பி வந்து ஸ்டாண்ட் பை அப்படியே இருக்கணும். -2b ப்ளஸ் 14 by என்னது 9. இது மற்ற எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வா. 12 இது ரெண்டு அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மைனஸ் வேணால் கேன்சல் பண்ணிடு. இங்கிட்டு கொண்டு வந்து 22/3 வரும். இங்கிட்டு வந்தால் -22/3 வரும். பொறுமையாக அதே மாதிரி -14/9 ஈக்குவல் டு -2b அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்சிஎம் வந்து 9 போட்டோம்னா சரியா 108 சரியா, -3 2 6 66 -14 ஈக்குவல் டு -2b. சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணு. 108 66 ஒரு 4 10 0 மிச்சம் 1 6 1 7 1 8 6 10க்கு 0 மிச்சம் 1 சரியா 20 80ன்னு வருது. 80 வருகிறது. -80 3 to 23 3 to 23 by என்னது 9 ஈக்குவல் டு -2b. கீழே இறக்கி விட்டோம்னா 23 by -18 9 2 சார் என்னது 18 ஈக்குவல் டு பி. இதான்டா தம்பி ஆன்சரு. இப்போ இந்த ஆன்சரை கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா கொஸ்டின் x + 12 by x + 1 whole square into x - 2 2 12 2 தானே 2 குட் ஈக்குவல் டு ஏக்கு ஆன்சர் என்ன இருக்குது -11/3 by x + 1 whole square. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன இருக்குது பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க -23/18 by x + 1. சிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க +14/9 by என்னடா தம்பி x - 2. இது அப்படியே கீழே இறக்கி விட்டுருங்கடா தம்பி. ப்ளஸ்ஸை வேணால் முன்னாடி எழுதிக்கிறோம். 14/9 into x - 2 அப்படின்னு வரும். அடுத்து எப்படி வேணால் மாற்றி எழுதிக்க -11/3 into x + 1 whole square. ஆன்சர் அப்படியே மேட்ச் ஆகணும், அவ்வளோதான். புக்கில் பாரு 23/18 into x + 1 which is required equation of நமக்கு தேவையான பார்ஷியல் ஃப்ராக்ஷனுடைய ஆன்சர். ஓகே இதுதான். தேங்க்யூ.